அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு 100ல் ஒரு 10 பேராவது மிக அதிகமாக கடினப்படக்கூடிய கஷ்டப்படுகின்ற ஒரு விஷயம். அந்த தோல் பிரச்சனைக்கு பேர் சோரியாசிஸ் அப்படின்னு பேர். சோரியாசிஸ் நோயை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் அதே போல் இன்றைக்கு ஒரு கூகுள் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த நோயுடைய குணம் என்ன, அந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி. ஆனால் சோரியாசிஸ் ஏதோ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு 60 வருடத்திற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நோய் அப்படின்னு. கிடையவே கிடையாது. ஆயுர்வேத மருத்துவ நூல்கள்லையும் கிரேக்க ரோமானிய மருத்துவ நூல்களில் கூட சோரியாசிஸ் நோயை பற்றி குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிற பேரே லாட்டின் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த காலத்தில் அந்த நோய் ரொம்ப ஃபெமிலியராக இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்டீராய்டு மருந்துகளை கொடுக்குறாங்க, நிறைய ஊசி கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் ஆர்சனிக் சம்மந்தப்பட்ட மருந்துகளை கூட சோரியாசிஸ்க்கு இன்றைக்கி மாடர்ன் மெடிசனே கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு சோரியாசிஸ் நோய் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ சோரியாசிஸ் நோயை தீர்க்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய வழிகள் என்ன இருந்தது அந்த காலத்தில், எப்படி சோரியாசிஸ் நோயை கட்டுக்குள் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு நம்ம எல்லார் மனதிலும் எழக்கூடிய கேள்வி. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஏற்பட்ட நோய்களை மிகச் சுலபமாக குணப்படுத்தக்கூடிய எவ்வளவோ மூலிகை மருந்துகள் இருந்தாலும் கூட அதில் ஒரு நம்பிக்கை இல்லாத தனமாக இன்றைக்கு எல்லாருமே மாடர்ன் மெடிசனை நாட வேண்டிய ஒரு சூழல் வந்துவிட்டது. அதனால தான் இன்றைக்கு நல்ல எஃபெக்டிவான மூலிகை மருந்துகள் காம்பினேஷனை மருத்துவர்கள் கொடுத்தால் கூட மக்களுக்கு அதன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மிக குறைவாகவே இருக்கிறது. இப்போ சோரியாசிஸ் நோயை எவ்வாறு குணப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் சோரியாசிஸ் நோயை குணப்படுத்துவதற்கு 2 சிகிச்சைகள் உண்டு. ஒன்று உடலை சுத்தப்படுத்தக்கூடிய சிகிச்சை, அதன் பிறகு கொடுக்கக்கூடிய ரசாயன சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இந்த ஒரு சிகிச்சையை தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது அந்த நோயுடைய பாதிப்பு இல்லாமல் நாம் இருந்து கொள்ளலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறையும் பேதிக்கு மருந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு சிகிச்சை. இரண்டாவது சோரியாசிஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஹெர்பல் காம்பினேஷன். எல்லாருக்கும் தெரிஞ்ச மூலிகை தான். முதல் மூலிகை வல்லாரை, இரண்டாவது மூலிகை நம்மளுடைய சோற்று கற்றாழைன்னு சொல்லக்கூடியது, மூன்றாவது மூலிகை நமக்கு அதுவும் தெரிந்த மூலிகை தான் மஞ்சள், நான்காவது மிக முக்கியமானது மிளகு. ஸோ இது 4மே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியறது தான் இல்லையா. மஞ்சளுடைய சாறு 10 மில்லி அளவு, வல்லாரையுடைய சாறு 10 மில்லி அளவு, அதே போல் சோற்று கற்றாழையுடைய சாறு 10 மில்லி, மஞ்சள் மிளகுடைய ஒரு சூரணம் ஒரே ஒரு சிட்டிகை. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் இதை ஒரு காம்பினேஷனாக சாப்பிடணும். நம்மளுடைய ஆயுர்வேத புத்தகங்களில் ஒரு புத்தகம் பைஷஜ்ய ரத்னாவளி அப்படின்னு பேர். இந்த புத்தகம் ஒரு 700-1000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துடைய சிறப்பு அம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்லாமல் முகலாயர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தப்போ, கிரேக்கர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தப்போ, புத்த மதத்திலிருந்து கிடைக்கப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு காம்பினேஷன், ஒரு புதிய வகை ஆயுர்வேதமாக கொடுக்கப்பட்ட ஒரு நூல் தான் இந்த பைஷஜ்ய ரத்னாவளி. இதில் சொல்லியிருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப சுலபமாக இன்றைக்கி ஒரு சாதாரண மனிதருக்கு கூட கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை காம்பினேஷனாக இது இருக்கிறத பார்க்க முடிந்தது. அந்த வகையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சோரியாசிஸை கட்டுக்குள் வைத்து குணப்படுத்துவதற்கான முக்கியமான ஒரு காம்பினேஷன் இதுதான். இன்றைக்கி சோரியாசிஸ் நோய் இருக்கவங்க எவ்வளோ மருந்துகள் சாப்பிட்றாங்க. நிறைய ஸ்டீராய்டு மருந்து பக்க விளைவை ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல, கொடுங்க ஸ்டீராய்டு க்ரீமை நான் பூசிக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிடுங்க. அது கூட நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு காம்பினேஷனை ஒரு 3 மந்த்ஸ் உபயோகப்படுத்துங்க. உங்கள் உடம்புல என்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். வல்லாரை சாறு, மஞ்சள் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, சோற்று கற்றாழையுடைய சாறு ஒவ்வொன்றும் 10 மில்லி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை
தூள் செய்து சலிக்கப்பட்ட மிளகுடைய சூரணத்தை அது மேலே தூவிடுங்க. பிரக்ஷேபம் சொல்லுவோம், தூவிடணும். இதை நல்லா கலந்து காலையில் எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்ருங்க. அடுத்த 3/4 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடாதீங்க. ஒரு 3 மாதம் கழித்து பாருங்கள், உங்களுடைய நோய் குறைந்திருக்கிறத பார்க்கலாம். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பேட்சஸோடைய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருப்பதை பார்க்கலாம். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய செதில் கொட்டக்கூடிய அளவுகளில் ஒரு மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சோரியாசிஸ் நோய் நன்றாக வேகமாக குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ என்கிட்ட வரவங்களுக்கு நான் இதை தான் ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக சொல்லுவேன். ட்ரீட்மெண்ட் இதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் உடம்புல இருக்க பேட்சஸ் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. ஒரு 3 months எதையும் பார்க்காம யார் சொல்கிறதையும் கேட்காம ஒரு 3 மாதம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 3 மாதம் கழித்து திருப்பி ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து அந்த பேட்சஸ் எப்படி குறைஞ்சிருக்கு, என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். குறைந்தது 30-50% அந்த பேட்சஸில் நல்ல மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதிகமான ஸ்டீராய்டு மருந்து எடுத்துக்கொண்டவர்களுக்கு இந்த பேட்சஸில் மாற்றம் வருவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது உங்களுடைய ஸ்கின் க்ளோ ஆகிறத நம்ம பார்க்க முடியும். தோலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மேம்படுறதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மங்குன்னு சொல்லுவோம், இந்த மூக்குக்கு 2 பக்கமும் கருநிற புள்ளிகள் ஏற்படுறத பார்க்கலாம். அப்புறம் அப்படியே மாறி மாறி அது அப்படியே ஒரு பேட்சாக மாறி போயிடுறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் கூட மிக சுலபமாக இந்த நான் சொன்ன ஒரு காம்பினேஷன் ரொம்ப சிம்பிள். மஞ்சளுடைய சாறு 10 மில்லி, சோற்று கற்றாழையுடைய சாறு 10 மில்லி, வல்லாரையுடைய சாறு 10 மில்லி, சிறிதளவு மிளகுடைய சூரணத்தை போட்டு காலை ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலம் சாப்பிட்டாலே அந்த மங்கு மறைந்து முகம் பொலிவடைகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இது சோரியாசிஸை குணப்படுத்தக்கூடிய மிக சுலபமான ஹோம் ரெமெடி. இதுக்காக நிறைய பகீரத பிரயத்னம்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இந்த 3மே பொதுவாக நம்ம தோட்டத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒன்று தான். சரியான முறைப்படி 10 மில்லி மஞ்சள் சாறு, 10 மில்லி சோற்றுக்கற்றாழை சாறு, 10 மில்லி வல்லாரை இலையுடைய சாறு, அது கூட ஒரே ஒரு தேக்கரண்டி அல்லது ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மிளகுடைய சூரணம், இதை கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே சோரியாசிஸ் நோய் மட்டுமல்ல, தோல் சம்பந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் அவை முழுவதுமாக நீங்கி பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக நம்மால் வாழ முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நல்லவை எவை, தீயவை எவை என்பதை நாம் எப்படி பிரித்தறிய வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக வேலைவாய்ப்பு, வளர்ச்சி என்பவை குறித்து நிறைய விஷயங்கள் இந்தியாவில் தொடர்ந்து பேசப்படுகின்றன. அதிலும் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டால் அதன் காரணமாக நிறைய வேலைவாய்ப்புகள் பெருகும் என்று தொடர்ந்து தொழில் வளர்ச்சிக்காக பெரிய அளவிற்கு சலுகைகள் நம்முடைய நாட்டில் வழங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மிகப்பெரிய நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய தொழில்கள், அவற்றிற்காக மிக குறைவான விலைக்கு நிலம் வழங்கப்படுகிறது, பெருமளவிற்கு கடன் வழங்கப்படுகிறது, அதுவும் குறைந்த வட்டிக்கு அவர்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது. அந்த கடன்களை அந்த நிறுவனங்கள் திருப்பி கட்ட முடியாமல் போனால் பல லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகை, பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன் தொகையை அரசு கண்ணை மூடிக்கொண்டு தள்ளுபடி செய்கிறது. மேலும் இது போன்ற கடன் தள்ளுபடிகளை செய்யாவிட்டால் யாரும் இங்கு தொழில் தொடங்க முன்வரமாட்டார்கள் என்றெல்லாம் காரணம் சொல்லப்படுகிறது. ஆக ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய அனைத்து முயற்சிகளுமே இந்த தொழில்துறையை இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்துறையை பாதுகாப்பது, மேம்படுத்துவது, அதற்கான அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்குவது என்பதில் தான் குவிந்திருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது நீங்கள் நிறைய அடிப்படை கட்டுமான வசதிகள், முக்கியமாக சாலைகளை மேம்படுத்துதல், தொழிற்சாலைகளுக்கு தேவையான நில கையகப்படுத்துதல், இப்படியெல்லாம் பல்வேறு விதமான விஷயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அளவிற்கு அதற்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடுகளையும் கூட செய்கிறது. இதில் நாம் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்னொரு புறம் இந்த தொழில் நிறுவனங்கள், அதாவது அந்நிய முதலீட்டாளர்கள் அல்லது உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு பெருமளவிற்கு தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கு சலுகைகள் வழங்கப்படுகிறது என்று நான் சொன்னேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த சலுகைகளுக்கும் அதனால் ஏற்படக்கூடிய பயன்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும்.
ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது நிறைய தொழிற்சாலைகள் தொடங்கப்படுவது மட்டுமல்ல, அதன் காரணமாக எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இங்கு பெரிய பெரிய தொழில்நுட்ப உற்பத்தி நிறுவனங்கள், ஐடி போன்ற சேவை நிறுவனங்கள் எல்லாம் பெருமளவிற்கு வருகை தருகின்றன. பெரிய ஒரு தொழிற்சாலைகள் எல்லாம் கூட இங்கு உருவாக்கப்படுகின்றன. அவற்றிற்காக மக்களுடைய பணத்திலிருந்து, வரிப்பணத்திலிருந்து பெருமளவிற்கு சலுகைகள் வழங்கப்படுகிறது. ஆனால் கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளில் இந்த நிறுவனங்களுக்காக, இந்த தனியார் நிறுவனங்களுக்காக அல்லது பெருந்தொழில்களுக்காக நாம் செலவிட்ட பணம் அல்லது நாம் இழந்த பணம், மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நாம் இழந்த பணம், இந்த பணத்தின் விளைவாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்தது என்பதை நாம் ஆராய வேண்டும். அப்படி ஆராய்வதற்கான எந்த முயற்சியுமே இந்தியாவில் மேற்கொள்ளப்படவில்லை. தொழில் வளர்ச்சி என்பது காட்டப்படுகிறது, தனி தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன என்று காட்டப்படுகிறது. ஆனால் இவ்வளவு பணத்தை செலவிட்டதில் எத்தனை சதவீதம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றார்கள் என்பதை பற்றி அரசுகள் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகின்றன. அதை பற்றி முறையான எந்த ஆய்வும் நடத்தப்படவில்லை. நண்பர்களே, இந்த இடத்தில் தான் வேறொன்றை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இந்தியாவில் வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய துறைகள் எவை? உடனே சிலர் கண்மூடித்தனமாக சொல்லலாம், ஐடி துறை என்று சொல்லலாம், அல்லது வேறு சில ஏதாவது ஒரு துறைகளை குறிப்பிட்டு பேங்கிங் செக்டார் என்று சொல்லலாம். நிச்சயமாக இல்லை. பொதுவாக இந்தியாவினுடைய படிப்பு, வேலை சார்ந்த விஷயங்களில் இந்த துறைகள் எல்லாம், அதாவது வேலைவாய்ப்புக்கு அதிகம் உள்ள துறைகள், அந்த துறைகள் எல்லாம் அளித்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் 90% வேலைவாய்ப்புகளை எந்த நிறுவனங்கள் வழங்குகின்றன என்றால் அமைப்பு சாரா தொழில் நிறுவனங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், தொழில் அமைப்புகள், விவசாயம், மீன்பிடித்தல் மற்றும் சிறு சிறு கைவினைப் பொருட்களை செய்தல், கைவேலைகளை செய்தல் போன்ற பணிகள் தான் இன்றைக்கும் 90% வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. சிறிய நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், கடைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், அதே போல் சிறிய வணிகங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், விவசாய நிலங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் பார்க்கிற போது நாம் எந்தெந்த துறைகளை எல்லாம் இந்த நாட்டில் புறக்கணித்திருக்கிறோமோ அந்த துறைகள் தான் அதிகமான வேலைவாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த உண்மையை நாம் மூடி மறைத்துவிட்டு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு நாம் சலுகைகளை அளிக்கிறோம். அதே போல் அந்நிய முதலீடுகள் பெருமளவு வந்துவிட்டாலே வேலைவாய்ப்புகள் பெருகிவிடும் என்று நினைக்கிறோம். நிச்சயமாக அந்நிய முதலீடுகள் வருவதாலேயே இங்கு வேலைவாய்ப்புகள் பெருகாது. மாறாக அந்த அந்நிய நிறுவனங்கள் நம் நாட்டில் இருக்கக்கூடிய சுதேசி தொழில்களை, சுயமான தொழில்களை, வர்த்தகத்தை அவை அழித்து இன்னும் வேலை இழப்பை ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நீங்கள் நிறைய விஷயங்களை அதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு 10 சிறிய தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒவ்வொரு சிறிய தொழில் நிறுவனத்திலும் ஒரு 10 பேர் வேலை செய்வார்கள். 100 பேருக்கு அந்த 10 சிறிய தொழில் நிறுவனங்கள் வேலை கொடுக்கும். ஆனால் ஒரு பெரிய நிறுவனம் வருகிற போது அங்கு ஒரு 30-40 பேரை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த வேலைகளை செய்து விடுவார்கள், மயமாக்கப்பட்ட ஒரு தொழில் கட்டமைப்பிற்குள். அப்பொழுது மனித உழைப்பு என்பது அங்கு தேவையற்றதாக மாறிவிடுகிறது. ஆக மனிதர்கள் தொடர்ந்து வேலைவாய்ப்பிலிருந்து விலக்கப்படுகிறார்கள். அதனால்தான் நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் சிறு தொழில்களை ஊக்குவித்தார், விவசாயத்தை அவர் ஆதரித்தார், பெருந்தொழில்களுக்கு எதிராக அவர் இருந்தார். நாம் இப்பொழுது விழித்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. நாம் வளர்ச்சி என்பதை பெருந்தொழில்களோடு சேர்த்து புரிந்து கொள்கிற இந்த அணுகுமுறையை கைவிட வேண்டும். மாறாக உண்மையான வளர்ச்சி என்பது சிறு தொழில்கள், சிறு வணிகம், குறுந்தொழில்கள், குறு வணிகம், விவசாயம் போன்றவற்றை வளர்த்தால் மட்டும்தான், கைவினை தொழில்களை வளர்த்தால் மட்டும்தான் நம்மால் நம் நாட்டிற்கு தேவையான, இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட நாட்டிற்கு தேவையான வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியுமே தவிர பெரும் வர்த்தக நிறுவனங்களை வளர்ப்பதனால், நம்முடைய வரிப்பணத்தை அவர்களிடம் நாம் இழப்பதனால் எந்த வேலைவாய்ப்பும் இங்கு உருவாகப் போவதில்லை. மக்களுடைய சுமைகள் தான் அதிகரிக்கப் போகின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே வளர்ச்சி என்பது பெரும் தொழில்களில் அல்ல, சிறு தொழில்களில், குறுந்தொழில்களில், வேளாண்மையில் இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம் கண்முன்னால் இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையை சார்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த துறையை பற்றி பல தகவல்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு KP பத்மநாபன்.
ஒரு சமூக ஆர்வலரா சமூகத்துக்கு ஏதாவது சேவை பண்ணணும், நம்ம குடும்பம் ஒரு ஏழ்மையான சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு நம்ம உயர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னும் போது இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நிறைய அமைப்புகளோட தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு பல விஷயங்களை இவர் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னி வரைக்கும் இவர் செஞ்சுட்டு இருக்கிற பணிகள் சார்ந்த பல விஷயங்களை நாம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக ஆர்வலராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நான் ரொம்ப ஏழ்மையான நிலையிலேருந்து நான் இன்னைக்கு உயர்ந்து வந்திருக்கேன். இந்த நிலைக்கு வந்திருக்கும் போது இந்த சமூகத்துக்கு நான் எதையாவது திருப்பி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பல அமைப்புகளோட உங்களை இணைச்சிட்டு பல பொறுப்புகள் இருந்து அந்த பணிகளை செஞ்சிட்ருக்கீங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து இந்த சமூகத்தோட என்னென்ன தேவைகள் இருக்கோ அதில் எங்கெல்லாம் உங்களை நீங்கள் இணைச்சிக்க முடியுமோ உங்களை இணைச்சிட்டு நீங்கள் பணி செஞ்சிட்ருக்கீங்க. ஆரம்பத்தில் ஏர்ஃபோர்ஸில் இருந்திருந்தாலும் இதிலேருந்து உயர்ந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க. அட்வொகேட்டாகவும் இன்னைக்கு வரைக்கும் உங்களோட பயணத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, சவால்கள் என்ன, அதை நீண்டு கடந்து வந்த பாதைன்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம், அதில் ஒரு 11வது குழந்தையா நான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதிலிருந்து நான் ஏர்ஃபோர்ஸ்க்கு போய் இன்னைக்கு அட்வொகேட் ஆகி இன்னைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு பதவியில் பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்கள் கடந்து வந்த பாதை பற்றி சொல்லுங்கள் சார். அள்ளிநகரம்ன்றது என்னோடய சொந்த ஊருங்க. அது மதுரை மாவட்டத்தில் இருந்தது. எங்கள் வீடு வந்து அந்த இதில் கொஞ்சம் பெரிய வீடு, ஆனால் ஏழ்மையான வீடு. 11 பிள்ளைகள் இருந்ததுனால எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து எல்லா பிள்ளைகளும் ஒழுங்காக கவனித்ததுனால எனக்கு கவனிக்கிறதுக்கு அவங்ககிட்ட பொருளே ஒன்றுமே இல்லை. அதனால் நான் அந்த காலத்தில் என்ன பண்ணேன்னா, எனக்கு மனசுக்குள்ளே எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும், ஆனால் அதுக்கு பொருளுதவி இல்லைன்றதுனால ஏர்ஃபோர்ஸில் போய் சேரணும்னு முடிவு செஞ்சு ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்தேங்க. சேர்ந்துட்டு அதுக்கு சேர்றதுக்கு என்ன அது எனக்கு இதுன்னா, எங்கள் அம்மா வந்து எனக்கு எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, தம்பி நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்படா, நீ முதல்ல படிக்கணும், படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க படித்ததில்லை, எங்கள் அப்பா படித்ததில்லை. ஆனால் அவங்க சொன்னது வந்து எனக்கு படிக்கணும், அது ஒன்று தான் என் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டது. என்னை வந்து நான் ஒரு மேலான நிலைக்கு போகணுன்னா படிப்பு ஒன்று தான் நான் ஆதாரமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கான எனக்கு வந்து எந்த சான்ஸுமே கிடைக்கல. என்னோடய சகோதரர்களும் என்னை படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்யலை. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அதுக்கான அவங்கக்கிட்ட பணமும் இல்லை. அதை நானே என்னையை வந்து தயார் பண்ணிக்கிறேன்னு ஒரு இதனால் அந்த அள்ளிநகரம்ன்ற ஊர்லேருந்து நான் வந்து சென்னைக்கு வந்து இங்கேருந்து விமானப்படையில் சேர்ந்து தாம்பரத்தில் வந்து ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போகும்போது ட்ரைனிங்கு ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங்காக இருக்கும். அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு கான்பூர்ன்ற ஊருக்கு என்னை மாற்றலாகி அனுப்புனாங்க. அங்கே வந்து நான் வந்து ஒரு விமானப்படையில் என்ஜினியராக குவாலிஃபை பண்ணுறாங்க. என்னைய என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க வச்சு ஒரு என்ஜினியராக இருந்து அந்த கான்பூரில் வந்து நான் ஏரோ இன்ஜின்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து என்னை மாற்றலாகி டெல்லிக்கு கொண்டு போனாங்க. டெல்லியில் பார்த்தா எங்கள் யூனிட் வந்து மிசைல் ஸ்குவாடன். மிசைல்ஸ்னால் இப்போ இருக்க அதே மாதிரி மிசைல்ஸ் தான். SAM 2 SAM 3 மிசைல்ஸ் எங்ககிட்ட இருக்கும், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸு. இது எல்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கோ செய்கிறதுக்கோ அதை லோட் பண்ணுறதுக்கு எல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. அந்த சான்ஸை வந்து நான் ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டேன். இது இருக்கும்போதே என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒரே ஒரு இது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில் பஞ்சம் நிறையா இருந்தது. அந்த பஞ்சத்தப்போ எங்கள் அம்மா என்கிட்ட அது சொன்ன வார்த்தைகள்னா என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் ஊரில் தான் நெல் அரிசி சாப்பாடு பண்ணுவாங்க. அந்த பண்ணும்போது எங்கள் தெருவில் இருக்க எல்லா லேடிஸும் வந்து சின்ன குழந்தைக்காக சாதம் வாங்கிட்டு போவாங்க. அப்போது எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து, ஏம்மா இப்போ நம்ம வீட்லேயே கொஞ்சம் தான் இருக்குது, நீ ஏம்மா எல்லாருக்கும் கொடுக்குற அப்படின்னும் போது எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி என்னோடய பசங்க எங்கெங்கேயோ இருக்கானுங்க, அவங்களுக்கு வயிறு நிறையன்னு நான் இங்கே கொடுக்கணும் அப்படின்வாங்க. அன்றைக்கி அவங்க அந்த சொன்ன வார்த்தை தான் எனக்கு மனசுக்குள்ளே இருந்து, இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த செய்கிறதுக்கு வந்து பணம் இருக்கணும், படிப்பு இருக்கணும், குணம் இருக்கணும். இந்த 3 வந்து நமக்கு இல்லாத ஒன்றை பெறணும்னா நம்ம அதுக்கு ட்ரெயின் பண்ணணும், சம்பாதிக்கணும்,
படிக்கணும். இந்த 3 இதுதான் எனக்கு பேஸாக இருந்துச்சு. அந்த பேஸை வச்சு ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்த உடனே ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்க்க போனால் நீங்கள் அதுக்கப்புறம் படிச்சிருக்கீங்க. நீங்கள் அட்வொகேட் ஆனதே இது அதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் இந்த ஃபயர் எப்படி இருந்துச்சு சார்? ஒரு வழக்கறிஞராக ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு? மேடம், நான் வெளியே வந்த உடனே நான் ஒரு சாதாரணமாக பிஎஸ்சி தான் படிச்சிருந்தேன். பிஏ ஒன்று படித்தா தான் அடுத்த சப்ஜெக்ட் ஏதாவது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு போகணுன்னா பிஏ தான் படிக்கணும். இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணுன்னா டாக்டர் ஆகிறதுக்கோ இன்ஜினியர் ஆகிறதுக்கோ இல்லாட்டினா அட்வொகேட் ஆகிறதுக்கோ ஃபர்தர் படிக்கிறதுக்கு ஒரு பேசிக் டிகிரி இருக்கணும். இது என்கிட்ட இல்லை அந்த காலத்தில். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு டுட்டோரியல் காலேஜில் சேர்ந்து மாலை நேரத்தில் போய் படிக்க ஆரம்பித்து 13 சப்ஜெக்டை ஹைதராபாடில் போய் ஒரே சிட்டிங்கில் எழுதி அது ஒரே நேரத்தில் பாஸ் பண்ணி பிஏ டிகிரியை வாங்கி அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம மெட்ராஸ் லா காலேஜில் வந்து என்ட்ரன்ஸ் எழுதினேன். என்ட்ரன்ஸ் எழுதி அதில் வந்து என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணி பிஎல் டிகிரி பிஎல்ல சேர்ந்துட்டேன் மேடம். சேர்ந்துருக்கும்போது நான் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு பென்ஷன் வந்து 420 ரூபாய் தான் வந்தது. இன்றைக்கி என்னமோ நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. பட் அந்த காலகட்டங்களில் 420 ரூபாய் தான் வந்தது. அதையும் வச்சுக்கிட்டு என்னென்ன வேலைகள் இருக்கோ சமுதாயத்தில் ஒரு எனக்கு தகுதி வாய்ந்த வேலைன்னு நான் சொல்ல முடியாது. என் தகுதிக்கு கீழே இருந்தாலும் எனக்கு அன்றைக்கி தேவை பணம். அந்த பணத்துக்காண்டி நான் என்னென்ன கஷ்டப்படணுமோ அதெல்லாம் பட்டேன். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டீ கடை கூட வச்சுருந்தேன், கோழி பண்ணை வச்சுருந்தேன், மெடிக்கல் ஷாப்பு வச்சுருந்தேன். இது மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சு எனக்கே மனசுக்கு தெரியல, அவ்வளோ வேலைகள் கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சு லா காலேஜில் சேர்ந்துட்டேன். அன்றைக்கி நேரத்தில் எனக்கு வந்து தேவைப்பட்டதெல்லாம் என்னென்னா, நான் வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃப் என் மனைவி கையில் 100 ரூபாயாவது கொடுத்தா தான் அன்றைக்கி அவங்க டைம் பாஸ் ஆகும். இல்லாட்டி நானும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதுக்காக அந்த 100 ரூபாயும் நான் சம்பாதிக்கணும், ப்ளஸ் நான் இந்த லா காலேஜில் படிக்கணும். படித்தா தான் நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு அந்த கனவுகள் நினைவாகும். இதுக்காக வேண்டி அதை பண்ணேன். அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு என்னால் சம்பாதிக்கவும் முடிஞ்சது, படிப்பும் முடிஞ்சது. படிப்பும் முடிஞ்சபோது எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டான். அந்த குழந்தைக்கு வந்து அண்ணா நகரில் இருக்க பெரிய பணக்காரங்க இருக்க பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கணும். ஏன்னா என்னுடைய கனவே படிப்புனால தான் முன்னேறணும்னு. அதனால் அங்கே போய் நான் க்யூவில் நின்று அப்ளிகேஷனை வாங்குகிறேன். அப்ளிகேஷனை வாங்கும்போது அன்றைக்கி என் மனதில் ஒன்று பட்டது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு, இந்த பெரிய பள்ளிக்கூடத்துக்கு நான் ஏன் தலைவராகக்கூடாதுன்னு. அந்த ஒரு வெறியானது என்னை லா காலேஜ் முடித்த உடனே அந்த பள்ளிக்கூடத்தில் பையனையும் படிக்க வச்சு நானும் அதில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் சேர்ந்து அவங்களுக்கு என்னோட திறமையினால் அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள்னால நான் ஒரு தலைவர் பதவியை அடைஞ்சேன். அந்த தலைவர் பதவி அடைகிறதுக்கு நான் பட்ட கஷ்டங்கள் நிறைய இல்லை. பட்ட கஷ்டங்கள்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு நான் பண்ண தியாகங்கள்னால் காலையில் 8:30 மணிக்கு அங்கே போய் க்யூவில் அந்த டிராஃபிக்கை வந்து நான் தான் ரெகுலேட் பண்ணுவேன். அந்த குழந்தைகளுக்கு எல்லோரும் வந்து ரோட்டில் விட்டு போயிடுவாங்க, அவங்கள வந்து சேஃபாக ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். அந்த ஸ்கூல் போகிற வரைக்கும் யாருமே இருந்து பார்க்க மாட்டாங்க, எந்த பேரண்ட்ஸும். நான் அங்கே இருந்து முன்னுதாரணமாக இருந்து இன்று வரை 20 வருஷமாக அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னாகும், அந்த குழந்தைகளுக்கும் நம்ம அங்கிள் நிற்கிறாரு அப்படின்னு தான் என்னை சொல்லுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் சரியாக 3 மணிக்கு நான் வந்தீங்கன்னா நான் எங்கே கோர்ட்டுக்கு போயிருந்தாலும் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுவேன். ஸ்கூல் விடும்போது இந்த சின்ன பிள்ளைங்க அந்த அடலன்ஸ் ஏஜில் தே டூ ஆல் அன்வான்ட் திங்ஸ். அந்த அன்வான்ட் திங்ஸை அவாய்ட் பண்ணணுன்னா அவங்கள நான் அங்கேருந்து வீட்டுக்கு அனுப்பணும், இல்லாட்டி பள்ளிக்கூடத்தில் உள்ளே உட்கார வைக்கணும். இதனால் எங்கள் டீச்சர்ஸை கூப்பிட்டு ஒன்று நீங்கள் உள்ளே இருந்து சொல்லிக் கொடுங்க, இல்லாட்டி இந்த பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவேன். அவங்க அதுக்கேற்ற மாதிரி
அந்த பிள்ளைகளை வெளியே வந்து பிரின்ஸிபால் நானும் எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புவோம், இல்லாட்டி உட்காந்து உள்ளே உட்காந்து டியூஷன் சொல்லித்தரதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். இது நான் அந்த காலத்தில் செஞ்சது. இதெல்லாம் அடிப்படையிலேருந்தே வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது பார்க்குறோம். உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சமத்துவம் இந்த மாதிரியான ஒரு கொள்கைகள்லாம் ரொம்ப ஒரு பிடிமானம் உள்ள ஒரு மனிதர், இதை உங்கள் தாய் கற்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு சமத்துவ முறைக்கு ஒரு உதாரணமாக உங்கள் குடும்பத்திலேயே எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் நடந்திருக்கு இல்லையா? சமத்துவத்தோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். நான் வந்து சின்ன வயதுலேருந்து பெரியார் கொள்கையில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. பெரியார் வந்து பெண்களை மதிக்கணும்னு சொன்னார், அப்புறம் ஜாதி மதத்தை ஒழிக்கணும்னு சொன்னார். இந்த ஜாதி மதத்தை ஒழிக்கணும்னா எல்லாரும் பேசிட்டு போயிடுவாங்க, அவங்க சொந்த வாழ்க்கைன்னு வரும்போது அதில் வந்து ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. இது மாதிரி என்னோட பெரிய மகன் வந்து ஆர்கிடெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டியில் முடித்தார். முடித்த உடனே ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கணும்னு சொன்னார். படிக்க அனுப்பும்போது என்னோடய ஒய்ஃப் என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா, ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருந்தோம், அதில் தம்பி நீ இருக்க மாதிரி போயிட்டு திரும்பி அதே மாதிரி வரணும்னு சொன்னாங்க. அவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாரோ தெரியல. அங்கே போயிட்டு அங்கே இந்தியன் பொண்ணு, ஒரு பொண்ணு மலையாளி பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்னு அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அங்கே அவர் இங்கே வந்து என்கிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணை பார்த்தோம்னா அவள் கிறிஸ்டியன் பொண்ணு, நான் வந்து ஒரு ஹிந்து. இது எப்படி பேச்சப்போ வராதே, நான் வந்து ஏதோ சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா மதமும் ஒன்று, எல்லா இதுவும் ஒன்றுனாலும் அவங்க வந்து எப்படி இதை ஏற்றுக்குவாங்கன்னு எனக்கு ஒரே சந்தேகமாக இருந்தது. இதனால் 2 வருஷமாக கஷ்டப்பட்டேன். அவங்க வீட்டில் போய் உட்காந்து பேசி, நான் வந்து இது மாதிரி ஜாதி பார்க்குறதில்ல, மதம் பார்க்குறதில்ல, எல்லாம் ஒன்று தான், எனக்கு எல்லாமே அந்த குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி கொண்டு வந்து பெரியார் திடலில் வந்து தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன். கல்யாணம் பண்ணி வச்சதோட பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. ஏன்னா அங்கே வந்து பெரிய பையனுக்கு குழந்தை பிறந்தோடனே அது இந்துவாக இருக்குமா கிறிஸ்டியனாக இருக்குமான்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த பொண்ணுக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு அது என் பேத்தினாலும் அவங்க மனமும் புண் பண்ணக்கூடாது, எங்கேதும் புண்பற்றக்கூடாதுன்றதுனால அந்த பொண்ணுக்கு வந்து நேனா ரேச்சல் ஆனந்துன்னு பேர் வச்சுருக்கேன். ஆனந்துன்றது அவங்க அப்பா பேர், நேனான்றது எங்கள் 2 பேருக்கும் ஏற்ற பேர், ரேச்சல்ன்றது அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டோன்னு. இது மாதிரி என் மனதுக்குள்ளேயே வந்து எல்லா மதத்தையும் நம்ம மதிக்கணும், எல்லோரும் ஒன்று தான், நம்ம பிறந்தது ஆண்களோ பெண்களோ அவங்க மதம் படியாக அவங்கள யாரையும் பிரிக்கக்கூடாது, ரத்தம் ஒன்றே இது, ஒரே சிவப்புன்னு சொல்கிறோம், அது மாதிரி மதங்களும் இல்லை எதுவும் இல்லை, எல்லாரும் ஒன்று தானே நான் எக்ஸாம்பிளாக நின்று காட்டினேங்க. கண்டிப்பாக சார். ஒரு அட்வொகேட் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி குடும்பம் நிறைய பேர் வந்து விவாகரத்தை தேடிட்டு கோர்ட் வாசலில் நிற்கிறத பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு தெரியல. சகிப்புத்தன்மை இல்லையா, அனுசரிப்பு இல்லையா அப்படின்னு நிறைய பேசியிருந்தாலும் ஒரு ஆலோசகராக, ஒரு வழக்கறிஞராக அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய சமூக பணியை செஞ்சுருக்கீங்க இல்லையா? நான் வந்து ஒரு விமானப்படையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து வழக்கறிஞர் ஆனவுடனே எனக்கு ஒழுக்கம்ன்றதான் மனதில் படும். எதை பண்ணாலும் ஒழுக்கத்தான் இருக்கணும், மனிதனுக்கு ஒழுக்கம்தான் இருக்கணும். இதை வந்து அப்படியே வழக்கறிஞர் தொழிலில் கொண்டு போனதுனால என்னால் வந்து இந்த கிரிமினல் கேஸ் அது இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கலை. ஏன்னா அங்கே போனோடனே மனசு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும், அது எனக்கு ஆகாது. அதனால் நான் வந்து சாதாரணமாக இந்த குடும்ப விஷயங்கள் இல்லாட்டி ரிட்டு அது இது மாதிரி தான் நான் பார்த்துக்குப்பேன். அது மாதிரி என்னோடய ஆஃபீஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் அவங்க வந்து வெறுங்கையாக திரும்ப மாட்டாங்க. ஏதாவது ஒரு நல்ல அறிவுரை சொல்லி இல்லாட்டி என்னால் முடிஞ்ச ஏதாவது உதவிகளை செஞ்சு, உதவிகள்னால் நான் நோட்டரி பப்ளிக்காக இருக்கேன், யார் ஏழைகள் வந்தாலும் அவங்ககிட்ட பணமே சார்ஜ் பண்ண மாட்டேன். என்னோட விமானப்படையில் இருந்தவங்க வந்தாங்கன்னா பணம் சார்ஜ் பண்ண மாட்டேன். என் கூட எந்த வகையிலையாவது எந்த தொழிலில் இருந்து என்னோட சம்மந்தப்பட்டதில் வந்தால் அவங்ககிட்ட பணமே சார்ஜ் பண்ண மாட்டேன். எஸ்பெஷலி இந்த குழந்தைங்க வந்தாங்கன்னா ஒருத்தங்கிட்ட கூட பணமே வாங்க மாட்டேன். ஏழைகள்னு தெரிஞ்சால் என் கையில் இருந்து தான் பணத்தை ஏதாவது கொடுத்து அனுப்புவேன். இதே மாதிரி குடும்ப தகராறுன்னு வந்துட்டாங்கன்னா நானே அவுட்வேர்டாக போய், இப்போது ஆண்கள் என்கிட்ட வந்திருந்தாங்கன்னா அவங்க பெண்கள் வீட்டுக்கு போய் இது மாதிரி 2 பேரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு முதல்ல கவுன்சிலிங் பண்ணுவேன். ஒரு 10 நாளாவது கவுன்சிலிங் கொடுத்து இது மாதிரி வேண்டாமா, நல்லதில்லை, இப்படியெல்லாம் பண்ணணும்னு. அப்போ தான் ஒரு குடும்பம்ன்றது என்றைக்குமே
சேர்த்து வச்சது இயற்கை சேர்த்து வச்சுருக்கு உங்களை ஆணும் பெண்ணும். அந்த ஒரு இணக்கத்தை வந்து நீங்கள் முடிவு கொண்டு வரக்கூடாது, அதில் நீங்கள் கொஞ்சம் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போகிறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன். இது ஒன்றுமே முடியலைன்னும் போது தான் 90% they will agree. எப்படினாலும் சேர்ந்து போகிறதுக்கு அக்ரி பண்ணிக்குவாங்க. 10% வந்து ஒன்றுமே அந்த முறிவு வந்தால் தான் நல்லதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு நான் உதவி பண்ணுவேங்க. பொதுவாக இந்த சமூகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளோட தேவைகளோட மக்கள் இருக்கிறத பார்க்குறோம். நீங்களும் வந்து ஒரு அமைப்பு ரீதியாகவும் நிறைய பணிகளில் ஈடுபட்டு செஞ்சிட்ருக்கீங்க அப்படின் போது நீங்கள் பார்த்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு தேவைகள் பிரச்சனைகளோட மக்கள் இருக்காங்க? இந்த அட்வொகேட் தொழிலில் கொஞ்சம் பணம் சம்பாதிச்ச உடனே இந்த பணத்தை வந்து நான் எப்படியாவது ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா எனக்கு ஒரே வழி ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கணும்னு. அதுக்காண்டி நானே சொந்த அமைப்புகள் 1-2 வச்சுருந்தாலும் எங்கள் இன்னொரு உலகளாவிய ஒரு அமைப்பில் நான் வந்து ஒரு கவர்னராக இருந்தேன். அப்போ என்ன ஆகுதுன்னா ஏழைகள் வந்து அவங்க வந்து யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக எங்கள் அமைப்பு என்ன செய்யுதுன்னா ஏழைகள் யாராவது படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் ஜூன் மாதத்தில் ஒரு அப்ளிகேஷனை அவங்கக்கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் வாங்கி அவங்க படிப்புக்காக எல்லா விதமான உதவிகளும் செய்கிறோம். வாரம் கேம்ப் நடத்தி அந்த கேம்ப் மூலமாக கேட்ராக்ட் ஆப்ரேஷன் என்னென்ன யாருக்கு ஒரு ஒரு சிகிச்சை பண்ணணும்னா அவங்க எங்களை அணுகுனா போதும். என்னுடைய அலுவலகத்துக்கோ எங்களை சார்ந்த அமைப்புகளுக்கோ வந்தால் அவங்களுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஃப்ரீயாக நாங்களே கூப்பிட்டு வந்து பண்ணிவிடுவோம். அதே மாதிரி டயபெட்டிக்கு இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய துயரமான செய்தி என்னென்னா இந்தியா வந்து உலகத்திலே லீட் பண்ணிட்டு போகிற டயபெட்டிக் தான். இந்த டயபெட்டிக்கு வந்து நாங்கள் பக்கா கவுன்சிலிங் கொடுக்குறோம். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதுக்கான என்னென்ன உடற்பயிற்சிகள் என்னென்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுலேயே முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதின்ற ஒரு டிசீஸ் வரும்போது ஒரு ப்ரெஷர்னால கண் பார்வை போகும்ன்ற ஒரு இது வரும்போது அவங்களுக்கு வந்து சங்கர நேத்ராலயில் நாங்களே ஒரு டாக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க இந்த ஆக்சிடென்ட்னு நடந்தவுடனே அவங்களுக்கு உடனடி தேவை என்னென்னா அவங்களுக்கு ரத்தம் தான் தேவை. அதுக்காக ரத்த வங்கி வச்சுருக்கோம். ரத்த வங்கின்னா அதுக்கு ரத்த வங்கிக்கு யார் ரத்தம் கொடுக்க முடியும்? நாங்கள் இதுக்கு வாரம் கேம்ப் நடத்துவோம். மெரினா பீச்சில் போய் ஒரு கேம்ப் நடத்தி எங்கள் வண்டிகள் எடுத்து வச்சு கேம்ப்பு மூலமாக ரத்தத்தை கலெக்ட் பண்ணி அதை எங்கள் பேங்க்கில் வச்சுருந்து அவங்க கேட்குறவங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் டயாலிசிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்கோம், டயாலிசிஸ் மெஷின்ஸ் வச்சுருக்கோம். ஏழைகள் வந்து எங்கே போய் கவர்மெண்ட்டில் போய் பண்ணால் கூட அவங்க பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவங்களே எங்கள் அமைப்புக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு டயாலிசிஸ் ஃப்ரீயாக பண்ணுறோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச வந்து போகிறது கூட ஆம்புலன்ஸ் கூட நாங்கள் ஃப்ரீயாக தான் தர்றோம். இது மாதிரி பொதுநல சேவைன்னு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, புது துணி வேணுமா தீபாவளி டைமில் பண்ணுவோம். எந்த பண்டிகை வந்தாலும் we are there at their service. எதுவும் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்காம அதே மாதிரி டொனேஷன்றது யாருக்கிட்டேருந்து நாங்கள் வாங்கினதே இல்லை, வாங்க போகிறதும் இல்லை. நாங்களே எங்கள் பணத்தை செலவு பண்ணி தான் அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக சார். அடிப்படையில் நீங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், விளையாட்டுக்காகவும் உங்களுக்கான ஒரு இடத்தை தேடிட்டு இருக்கீங்க, நாட்டுக்காகவும் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. விளையாட்டோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். வாழ்க்கையில் விளையாட்டு ஏன் முக்கியம்னா சின்ன வயசுலேருந்தேவோ அந்த விளையாட்டுன்றது ஒன்று வரும்போது நம்ம இன்றைக்கி குழந்தைகளுக்கு டயபெட்டிக் ஜுவனைல் டயபெட்டிக்ஸ்னு ஏன் வந்ததுன்னா அந்த விளையாட்டு இல்லாத ஒரே இது தான். எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த பிள்ளைங்க வந்து கம்ப்யூட்டர் முன்னாலேயோ லேப்டாப் முன்னாலேயோ இல்லாட்டின்னா அவங்களுடைய கேட்ஜெட்ஸை வச்சுக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க. பட் அவங்களுக்கு உடல் உழைப்புன்றது இல்லாமல் போச்சு. அதனால் வந்து ரிசல்டன்ட் என்னென்னா டயபெட்டிக் வரப்போகுது, சின்ன குழந்தைகளுக்கே வருது. இதையெல்லாம் தீர்க்கணுன்னா அந்த பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் தான் என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வெளியே ஒரு கிரவுண்டை வச்சு கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போயாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது அவங்கள விளையாட சொல்லணும். பிள்ளைகளை வந்து நான் ஏதாவது என்ன ஸ்கூலுக்கு என்ன பேசுகிறது கூப்பிட்டு போனால் அந்த பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிறது சாப்பிடுங்க விளையாடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா படிங்கன்னு சொல்ல மாட்டேன், அது ஆட்டோமேட்டிக்காக படிப்புன்றது வந்துடும். விளையாடினாங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளையாட்டில் யார் யார் பெரிய ஆள் இருந்தாங்களோ டெண்டுல்கரில் இருந்து
நம்ம தோனியிலேருந்து யாரை எடுங்க, எந்த கேமை எடுத்துங்க, அவங்க வந்து படிப்பில் பெரிய ஆளாகவே ஆகலை, பிஹெச்டி வாங்கவே இல்லை. அவங்களாம் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸு, இல்லாட்டின்னா 10th 11th தான். ஆனால் உலக அளவில் அவங்க பேர் வாங்கினது, படம் வாங்கினது எல்லாமே அந்த விளையாட்டுனால தான் வந்தது. அந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அப்போ தான் வந்து இவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும்ன்றது நான் எங்கே போனாலும் ஆணித்தரமாக சொல்லுவேங்க. ஒரு சமூக ஆர்வலராக, ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து 11வது பிள்ளையாக பிறந்து உங்களோட பொருள் ஈட்டுறதுக்காக உங்களுக்கான ஒரு அடையாளத்தை, அங்கீகாரத்தை தேடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபயரோட நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் போனது, அங்கிருந்து திரும்பி வந்ததுக்கப்புறமா உங்களோட கல்வியை மேம்படுத்திக்கிட்டது, ஒரு அட்வொகேட்டாக உயர்ந்திருக்கிறது, சமூகத்தை பற்றின உங்களுடைய பார்வை, யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னும் போது நம்ம நடைமுறையில் அதை கடைப்பிடிச்சா மட்டும்தான் அதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிற விஷயங்கள், ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் கல்வியில் மாணவர்கள் மத்தியில் நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போன விதம், இன்றைக்கும் இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு தேவைகள் இருக்குது, அதை எவ்வளோ தூரம் சரி பண்ணுறதுக்கு நம்ம உதவிக்கரம் நீட்ட முடியும் அப்படின்னு உங்களோட பார்வைகள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி மேடம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு கல்வி பாடத்திட்ட பயிற்றுவிக்கிற முறைகளில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. மாற்றம் என்பது மாறாதது தான். எங்கள் காலத்தைப் போல இன்றைக்கு படிப்பு இல்லை என்கிற புலம்பலுக்காக இதனை நான் கூறவில்லை. ஆனாலும் மாற்றங்கள் பயனுடையவையாக, மேம்பாடுடையவையாக, அடுத்த தளத்துக்கு நம்மை அழைத்து செல்கின்றவையாக இருக்க வேண்டும். இன்றைய பிள்ளைகளினுடைய படிப்பு, அவர்களினுடைய படிப்பறிவு போற்றத்தக்கதாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆனால் சட்டென்று இப்போது இன்னொரு விதமான கல்வி முறை வந்து கொண்டிருக்கிறது. அது எதிர்காலத்தில் ஒரு ஆபத்தை உருவாக்கக்கூடியது. தேர்வுகளுக்கு பயிற்றுவிப்பது தான் கல்வி என்பது போன்ற மனநிலைக்கு இன்றைக்கு பல கல்வி நிறுவனங்கள் வந்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் 11, 12 என்கிற 2 ஆண்டு படிப்பை புறக்கணித்துவிட்டு 1 ஆண்டு படிப்பாக மாற்றி 11ஆம் வகுப்பு தொடக்கத்திலேயே 12ஆம் வகுப்பு பாடத்தை பல பள்ளிகள் நடத்துகிறார்கள். 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு என்பதைப் போல அல்ல, 11, 12 ஆகிய 2 வகுப்புகளினுடைய படிப்பு ஒரு தொடர் கல்வி. அது 2 ஆண்டுகளுக்கும் உரிய கல்வி. படிப்படியாக அதிலே செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் 11ஆம் வகுப்பில் பொது தேர்வு இல்லை என்கிற காரணத்தினால் நேரடியாக 12ஆம் வகுப்பு பாடங்களை நடத்த சொல்லி அதையே திரும்ப 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 பிள்ளைகளுக்கு பயிற்றுவித்து எப்படியாவது கூடுதல் மதிப்பெண்களை பெற்றுவிடுவதற்கு வழி செய்தால் போதும் என்கிற நிலைக்கு இன்றைக்கு பள்ளிகள் வந்திருக்கின்றன. அதனை அடுத்து வந்திருக்கிற ஆபத்து எது என்று கேட்டால், இன்றைக்கு மருத்துவ நுழைவுத் தேர்வாக நீட் என்ற ஒரு தேர்வு வந்திருக்கிறது. அந்த தேர்வு வந்ததற்கு பிறகு இன்னொரு மனநிலை சமூகத்தில் ஏற்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நீங்கள் என்ன மதிப்பெண் வாங்கினாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்று ஆனதற்கு பிறகு நீட்டு தேர்வில் வெற்றி பெற்றால்தான் மருத்துவக் கல்லூரிக்கு போகலாம் என்கிற முடிவு ஏற்பட்டதற்கு பிறகு இனிமேல் 11ஆம் வகுப்பைப் போலவே 12ஆம் வகுப்பையும் படிக்க தேவையில்லை, நேரடியாக நீட்டு தேர்வுக்கு பயிற்சி கொடுத்தால் போதும் என்கிற நிலை ஏற்பட போகிறது. இது ஒரு பெரிய ஆபத்து. அதனை ஆங்கிலத்தில் சொன்னால் டீச்சிங் வேறு, கோச்சிங் வேறு. டீச்சிங் என்பது கல்வியை தருவது, கோச்சிங் என்பது பயிற்சி அளிப்பது. இரண்டும் தேவைதான். கல்வி தரப்பட வேண்டும், பயிற்சியும் அளிக்கப்பட வேண்டும். ஆனால் பயிற்சி மட்டுமே போதும் என்கிற நிலை இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கல்வி என்பது அறிவு சார்ந்தது, கல்வி என்பது தொழில் வாய்ப்பு சார்ந்தது. இது இரண்டையும் தாண்டி கல்வி என்பது ஒரு மனிதனை உருவாக்குகிற தன்மை கொண்டது. அதுதான் கல்வியினுடைய அடிப்படையான நோக்கம். கல்வி ஒருவனை அறிவாளியாக்கும், கல்வி அவனுக்கு வேலை வாய்ப்புகளை தேடித்தரும், கல்வி அவனுக்கு சமூகத்தில் மதிப்பை கொண்டு வரும். இவையெல்லாம் சரிதான். ஆனால் அடிப்படையில் கல்வி என்பது ஒருவனை மனிதனாக மாற்றும். ஆனால் இந்த கோச்சிங் என்று சொல்லப்படுகிற பயிற்சி வகுப்புகள் இருக்கின்றனவே,
அவை மனிதர்களை உருவாக்குவதில்லை, பந்தய குதிரைகளை உருவாக்குகின்றன. அவன் நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், அவனிடத்திலே அறம் சார்ந்த செய்திகளெல்லாம் சொல்லப்பட வேண்டும் என்கிற தேவையில்லை. திரும்ப 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 ஒன்றை படிக்க சொல்லி பயிற்சி கொடுத்து கூடுதல் மதிப்பெண்களை வாங்க வைத்து அந்த பந்தயத்திலே இந்த குதிரையை வெற்றி பெறச் செய்து விடுவது என்பதுதான் அந்த பயிற்சி அளிப்பதற்கான அடிப்படை நோக்கம். இந்த பயிற்சி அளிப்பது என்பது எந்த ஒன்றையும் திரும்ப திரும்ப செய்கிற போது நமக்கு அதில் ஒரு பழக்கமும் பக்குவமும் வந்து சேரும். ஆனால் கல்வி அப்படி அல்ல. திருக்குறளை மனப்பாடம் செய்யுங்கள் என்று சொன்னால் திரும்ப 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 படித்தால் திருக்குறள் மனப்பாடமாகும். அது மனப்பாட பயிற்சி, அதுவும் தேவைதான். அந்த நினைவுகளில் இருத்தி கொள்ளுகிற அந்த மனப்பாட பயிற்சி பழக்கம் தேவைதான். ஆனால் அது மட்டுமே ஒரு மனிதனுக்கு போதாது. திருக்குறளை புரிந்து கொள்வதும் அதன் வழி நடப்பதும் கல்வி. திருக்குறளை மனப்பாடம் மட்டும் செய்து கொண்டால் போதும் என்றால் அது பயிற்சி. நமக்கு கல்வி வேண்டும், பயிற்சியும் வேண்டும். கல்விக்கு அடுத்த நிலையில் பயிற்சியே தவிர கல்வியே இல்லாத பயிற்சி ஒரு சமூகத்தில் நல்ல மனிதர்களை நமக்கு உருவாக்கி தராது. ஒரு தொழிற்சாலையிலே குண்டூசிகளை உருவாக்குவது போல ஒரு பள்ளிக்கூடத்தில் கல்லூரியிலிருந்து பட்டதாரிகளை உருவாக்கிவிட்டால் அது சமூகத்திற்கு போதுமானதில்லை. அதனாலே தான் படிப்பு என்பது படிப்படியானது, கொஞ்சம் கொஞ்சமாக வர வேண்டியது. 12ஆம் வகுப்பு பாடத்தை 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்பது அறிவியல் சார்ந்தது அல்ல. அந்தந்த வயதுக்கு உரிய பாடம், அந்த பாடத்திலிருந்து அடுத்த கட்டம், அந்த கட்டங்களை தாண்டி இந்த கட்டம் என்கிற நிலையிலே தான் அந்த படிப்பினுடைய முறை அமைக்கப்பட வேண்டுமே தவிர எந்த ஒன்றையும் பயிற்சியினால் கொண்டு வந்து விட முடியும் என்பது வேறு. ஆனால் பயிற்சி மட்டுமே போதுமான கல்வியாக ஆகாது. படிப்பில் பல தடங்களில் கல்வி முடிந்து பயிற்சி தொடங்கும். விளையாட்டு போன்ற சில தடங்களில் பயிற்சி முடிந்து கல்வி தொடங்கும். இது இரண்டுக்கும் இருக்கிற ஒரு நுட்பமான வேறுபாடு. ஒரு முறை மறைந்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானியாகிய ஜி.டி. நாயுடு அவர்கள் சொன்னார்கள், சிலவற்றுக்கு பயிற்சி மிக தேவையானது, ஆனால் எல்லாவற்றுக்கும் அது பொருந்தாது. குறிப்பாக அவர் நீச்சல் என்பதை எடுத்துக்காட்டாக சொன்னார். நீச்சல் என்பது கல்வியால் வருமா பயிற்சியால் வருமா என்றால் பயிற்சியால் தான் அடிப்படையில் வரும். அதற்கு அவர் மிக வேடிக்கையாக இன்னொரு எடுத்துக்காட்டை தந்தார். 2 மாணவர்களை நாம் நீச்சலுக்கு பயிற்றுவிக்கலாம். ஒருவரை நீங்கள் 6 மாதம் வகுப்பில் அமர்த்தி எப்படி நீச்சல் அடிப்பது என்று சொல்லிக் கொடுங்கள், அது கல்வி. இன்னொரு மாணவனை நான் தினந்தோறும் நீச்சல் குளத்துக்கு அழைத்து போகிறேன். நீங்கள் நீச்சல் கல்வி பற்றி 6 மாதம் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள், எனக்கு அவ்வளவு கூட வேண்டாம், ஒரு 2 வாரம் அவனை நான் நீச்சல் குளத்துக்கு அழைத்து போகிறேன். பிறகு ஒரு நாள் 2 பேரையும் தண்ணீரில் தள்ளி விடுவோம், ஒருவன் தான் மேலே வருவான் என்று ஜி.டி. நாயுடு சொல்லுவார். என்னதான் நீங்கள் படித்திருந்தாலும் குளத்துக்குள்ளே விழுந்ததற்கு பிறகு மூச்சை அடக்கி கொண்டு கைகளை அசைத்து கால்களை அசைத்து இவையெல்லாம் என்ன நினைவுக்கு வந்தாலும் தண்ணீரில் விழுந்தவுடன் எல்லாம் மறந்து போகும். எனவே பயிற்சி தேவை. பயிற்சி பெற்றதற்கு பிறகு மேலே இருந்து குதிப்பது எப்படி, தலைகீழாக விழுவது எப்படி என்பனவற்றை நாம் மறுபடியும் கல்வியாக சொல்லலாம். அங்கே பயிற்சிக்கு முதலிடம், கல்விக்கு அடுத்த இடம் இருக்கலாம். ஆனால் பொதுவாக பள்ளி சார்ந்து கல்லூரி சார்ந்த நிறுவனங்களில் கல்வியே முதலிடம். கல்வியில் தேர்ந்ததற்கு பிறகு மேலும் மேலும் தேர்ச்சி பெறுவதற்கு, படித்தவைகள் மனத்தில் இருப்பதற்கு, மனத்தில் இருப்பவைகளை உரிய நேரத்தில் வெளிப்படுத்துவதற்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். எனவே கல்வியும் பயிற்சியும் தேவை. அடிப்படையில் கல்விதான் முதல் தேவை. கல்வி சார்ந்து பயிற்சி அளிக்கப்பட வேண்டுமே தவிர கல்வியை புறக்கணித்துவிட்டு அளிக்கப்படுகிற பயிற்சிகள் மனிதர்களை உருவாக்காது, மாறாக வெறும் இயந்திரங்களை உருவாக்கிவிடும் என்னும் ஆபத்தை நாம் உணர வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் சில புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு பட்டதாரி இளைஞர் அரசு மற்றும் அரசு துறை நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகளுக்கெல்லாம் செல்லலாம், என்ன மாதிரி பணியிடங்கள்லாம் இருக்கின்றன, அவற்றிற்கான தேர்வுகள், தேர்வு முறைகள் என்னென்ன, அந்த தேர்வுகளை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன,
அந்த தேர்வை வந்து ஒரு மாணவர் அந்த தேர்வுக்காக தயாராகின்ற போது அவர் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறார், அந்த சவால்களை வந்து அவர் எப்படி சமாளித்து அந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் வந்து நாம் வந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னெல்லாம் இருந்தது, என்ன வகையான தேர்வுகளை அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறது குறித்து நாம் பார்த்தோம். அதற்கப்புறம் அந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய ஐஏஎஸ் தேர்வுகள்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அது எப்படி இருந்தது, அதற்கான தகுதிகள் என்னென்ன, யார் யாரெல்லாம் வந்து இந்த தேர்வுக்கு வந்து தயாராகலாம், எலிஜிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். அப்புறம் அந்த தேர்வினுடைய அமைப்பு 3 படிநிலைகள் அந்த தேர்வு வந்து நடத்தப்படுகிறது. ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ அப்படிங்கிறது. அதில் வந்து நம்ம முக்கியமாக வந்து இன்டர்வியூக்கு, அதாவது இந்த ஆளுமை தேர்வுக்கு எப்படி ஒரு மாணவர் தயாராகணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் விரிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் வந்து ஒரு மாணவர் வந்து ஆளுமை தேர்வை எதிர்கொள்கிற போது அவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், உதாரணமாக வந்து நான் வந்து எல்லா கேள்விகளும் ஒரு ஆளுமை தேர்வில் கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா, எனக்கு தெரியாத ஒரு பதில் தெரியாத ஒரு கேள்வி வந்தால் நான் அதை எப்படி எதிர்கொள்கிறது, எனக்கு தெரியலைன்னு நான் சொல்லலாமா, அப்படின்னா எப்படி சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து விரிவாக பேசிக்கொண்டு வந்தோம். அந்த வகையில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ எப்படி இருக்கும், எப்படி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்து சில உதாரணங்கள் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அந்த வகையில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ ஏன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. எதற்காக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ நடத்தணும், ஏன் ஒரு நார்மலாகவே 2 நடத்திட்டு போகலாமே, எதுக்காக வந்து சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னேன். உதாரணமாக என்ன காரணம் இருக்க முடியும், ஏன் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னா, சில தலைமை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லீடர்ஷிப் பொசிஷன்ஸுக்கு ஆள் எடுக்கிற போது என்னெல்லாம் பார்க்குறாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டியில் என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, தலைமை பண்புகளில் என்னெல்லாம் வருதுன்னு சொன்னால், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருகிற போது அதை ஒரு பேலன்ஸ்டு மைண்டோடு அப்ரோச் பண்ண தெரியுதாங்கிறதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது ஐஏஎஸ் தேர்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக நீங்கள் வந்து ஒரு மாணவர் வந்து இந்த தேர்வு முடிஞ்சு போகும்போது அந்த தேர்வில் செலக்ட் ஆகி போகிறாருன்னா ஒரு அதிகாரியாக போய் உட்கார போகிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ அல்லது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவோ ஒரு மாணவர் ஒரு நபர் போகிற போது அவருக்கு கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா ரா பவர்னு சொல்லுவோம். அது ஒரு அதீதமான அதிகாரம் ஒரு கையில் இருக்கும். உதாரணமாக ஒரு போலீஸ் அதிகாரியை, காவல்துறை அதிகாரியை கையில் ஞாபகம் எடுத்துக்கங்க. இப்போது பொங்கல் முடிஞ்ச அடுத்த சில நாட்களில் வந்து மரீனா பீச்லேயும் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்காக வந்து ஒரு பெரிய போராட்டம் நிகழ்ந்தது. அதில் வந்து காவல்துறையினர் வந்து இப்போ முக்கியமாக வந்து திருச்சி மாநகர ஆணையர், துணை ஆணையர் வந்து எல்லாருமே பாராட்டினாங்க. ஏன் அப்படின்னா, அவர் வந்து எந்த விதமான பலப்பிரயோகமும் இல்லாமல் பேசியே வந்து மாணவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணார் அப்படின்னு. இப்போ அதுதாங்க விஷயம். உங்கள் கையில் வந்து ஒரு ரா பவர் இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் போராடுறேனோ, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து நான் அந்த இடத்துல கூடி நிற்கிறேனோ, ஏதோ ஒரு உணர்ச்சிகரமாகவோ ஏதோ ஒரு விஷயம் செய்கிறான்னு வச்சுப்போம். அப்படி அவர்கள் உங்களை பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகள், காவல்துறையை பார்த்து அரசாங்கத்தை நோக்கி சில விஷயங்கள் செய்கிற போது நாம் என்ன ஆகக்கூடாதுன்னா, அந்த அதிகாரி வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு அதிகாரியாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நிற்கிற போது உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே உங்களோட ஆணைக்காக உங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இடக்கூடிய அந்த ஆணை அப்படிங்கிறது வந்து எப்படி வேணாலும் மாறலாம். அது அந்த சமுதாயத்திற்கு அல்லது அந்த அரசாங்கத்திற்கு ஒரு கெட்ட பேரை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறலாம். அதே மாதிரி வேறு சில ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் போகும்போது, நீங்கள் உதாரணமாக வந்து இப்போ ஒரு சிஆர்பிஎஃப்பில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போது ஒரு நக்சல் பாரிகள் மாதிரியான ஒரு நக்சல் இயக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு தன்னுடைய படையை கூட்டிகிட்டு அவர் போகிறார் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ரொம்ப பேலன்ஸ்டாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது, ஒரு தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால், அந்த அதிகாரி எடுக்கக்கூடிய முடிவு, அந்த அதிகாரி எடுக்கக்கூடிய அந்த வகுக்கக்கூடிய பாதை, அவர் கொடுக்கக்கூடிய ஆணைகள் அப்படிங்கிறது வந்து அந்த ஆப்ரேஷன்ஸுக்கு மட்டுமானது அல்ல. அந்த ஆப்ரேஷன்ஸ் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காவலர்னுடைய,
ஒவ்வொரு ஆய்வாளர்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறானதாக இருந்தால் ஒன்று அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரலாம், அல்லது சிலருடைய உயிருக்கு ஆபத்தாக முடியலாம். ஒரு அஜிடேஷனையோ ஒரு மாப் கண்ட்ரோலுக்கோ போகும்போது ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கொஞ்சம் பேலன்ஸை விட்டு ஏதோ ஒரு ஆணை பிறப்பித்து அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக தடியடியோ அல்லது கண்ணீர் புகையோ அல்லது துப்பாக்கி பிரயோகமோ பண்ணி அதனால் வந்து உயிரிழப்புகளோ அல்லது வந்து பொருள் சேதாரமோ ஆச்சுன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் மட்டுமல்ல, அந்த அதிகாரிக்கே மனசாட்சி ரீதியாக சில பிரச்சனைகள் வந்துடும், பணி ரீதியாக பிரச்சனைகள் வந்துடும். உயிரிழந்தவர்கள் அல்லது பொருள் இழந்தவர்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் வருகிற போது நீங்கள் எப்படி உங்களை பேலன்ஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு அதற்கான திடமான மனது உங்ககிட்ட இருக்கா? அதற்கான திடமான ஒரு பேலன்ஸ்ட் மென்டல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கா? அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாமினேஷன் லெவல்லே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஈவன் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் கார்ப்பரேட் இன்டர்வியூலையும் கூட சில நேரங்களில் இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போது சிவில் சர்வீசஸில் வச்சு நான் கொடுத்த உதாரணங்களில் சிவில் சர்வீசஸில் வந்து ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட் தேவைப்படக்கூடிய இடங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி வச்சு சொன்னேன். இதே மாதிரி எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா பதவிகள்லையுமே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த கார்ப்பரேட்ஸ்லேயும் கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவங்க டார்கெட் வச்சு வேலை செய்வாங்க. இந்த டார்கெட்டு இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும், இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை இந்த பணிகள்லாம் முடிச்சே தீரணும். ஏன்னா இந்த பணிகள் முடிக்க வேண்டிய கால அவகாசம் வந்து கொஞ்சம் குறை ஆனால் கூட கம்பெனிக்கு பெரிய அளவில் வந்து நஷ்டம் ஏற்படும். கம்பெனி வந்து அதற்கான வந்து நஷ்ட ஈட்டு தொகையாக மிகப்பெரிய அளவில் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சில ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். அல்லது நம்மளுக்கு வந்து திடீர்ந்தாப்பில் வந்து ரெக்வயர்டு ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்காது. திடீர்ந்தாப்பில் ரெக்வயர்டு ஒர்க் ஃபோர்ஸில் முக்கியமான ஆட்கள் பணி விட்டு போவாங்க, அது அட்ரிஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வருகிற போது ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி அந்த க்ரைசிஸை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அப்போ அந்த க்ரைசிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக எந்த ஒரு க்ரைசிஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பேலன்ஸ்டு மைண்ட் செட். அந்த பிரச்சனை வரும்போதோ அல்லது அந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போதோ அந்த சூழலை பார்த்து பயப்படுவதோ அல்லது பதற்றம் அடைவதோ இல்லாமல் அமைதியாக என்ன பிரச்சனை, இது என்ன சூழல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான அமைதியான மனநிலையோடு இருக்கக்கூடிய அணுகுமுறை தேவைப்படும். அந்த அணுகுமுறை வேணும்னு சொன்னால் மனதளவில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும், திடம் இருக்கணும். அந்த திடம் உங்கள்கிட்ட இருக்குதாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. ஸோ அதனால் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ வந்துட்டாலே வந்து அதை பர்சனலாக எடுக்கக்கூடாது. பெரும்பாலான மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவை கூட அவங்க பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. அது தனக்கு மட்டுமே அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்கப்பட்டதாகவும் அது வந்து போர்டு அந்த மாணவருக்கு எதிராக மொத்த போர்டும் அவனுக்கு எதிராகவே செயல்பட்டதாகவும் நினச்சிக்கிட்டு ஒரு தவறான புரிதலோட ஒரு தவறான கருத்தாக்கத்தோட மீண்டும் ஒரு இன்டர்வியூ பற்றி பயத்தோடையோ அல்லது வந்து ஒரு வெறுப்போடையோ போகிறதுங்கிறது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஸோ இது உங்களுக்கு மட்டும் நடக்க போகிற விஷயம் கிடையாது. ஸோ அதை பர்சனலாக எடுக்கக்கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத விட அந்த நீங்கள் போகக்கூடிய பணியை பொறுத்து தான் இருக்குமே தவிர உங்களை வச்சு இருக்காது. எந்த நபர் அங்கே இருக்கிறாரோ அதை வச்சு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ இருக்காது. எந்த பணிக்கு ஆள் எடுக்கிறாங்களோ, தேர்வு நடக்கிறதோ, அந்த பணியை குறித்து அந்த பணிக்கு தேவையான அந்த பணிக்கு இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வேணும்னா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆக முன்னாடி வாட் இஸ் அ ஜாப் டு விச் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர், யூ ஆர் கோயிங் டு அப்பியர் இன் த இன்டர்வியூ, எந்த ஜாபுக்காக போகிறீங்கிறத ஓரளவுக்கு திடமாக ஓரளவுக்கு கணிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஜாபுக்கு போகணுன்னா என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் வேணுன்றதை பார்க்குறோம் இல்லையா, கூடவே என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் வேணுங்கிறதையும் பார்க்கணும். குவாலிஃபிகேஷன் மாத்திரம் பார்க்கக்கூடாது, குவாலிட்டிஸையும் பார்க்கணும். இந்த குவாலிட்டிஸையும் பார்த்தீங்கன்னா யூ கேன் expect the stress interview, and when you expect it, it will be no surprise to you. ஸோ எதிர்பார்த்து போகிற எந்த விஷயமுமே வந்து ஒரு பெரிய குழப்பத்தையோ அல்லது நமக்கு ஒரு பயத்தையோ உருவாக்காது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் ப்ரொவகேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசும்போது அடுத்த நிகழ்ச்சியில் வந்து தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி, வணக்கம்.